இது ஒரு படம் அப்படின்னு நம்ம சொல்றத விட, அடிமைப்பட்டு, ஒடுக்கப்பட்டு, வீழ்த்தப்பட்டு கிடக்கிற நம் இன மக்கள்னு இல்ல. உலகம் பூரா இருக்கிற எல்லா மானுட சமூகத்திற்குமே விழிப்புணர்வு பெற்று, எழுச்சி பெற்று, ஒன்றிணைந்து போராடினால்தான் உரிமையை கொஞ்சமேனும் மீட்க முடியும், காக்க முடியுங்கிறதுக்கான ஒரு குறியீடு தான். புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே எழுதுவார்கள்னு சொன்னது ஒரு குறிப்பிட்ட சமூக இன மக்களுக்கானது. உலகம் பூரா இருக்கிற மானுட சமூகத்துக்கானது. இழந்துவிட்ட உரிமைகளை பிச்சை கேட்டு பெற முடியாது, போராடித்தான் பெற்றாக வேண்டும் என்றும் அவர் போதித்ததும் ஒரு குறிப்பிட்ட ஒரு கூட்டத்துக்கு, மொத்த மானுட சமூகத்துக்கு. அப்படியான ஒரு படமா தான் இதை நீங்க ஒரு படம்ங்கிறது ஒரு பாடம், ஒரு படிப்பினை, ஒரு புரட்சிகர ஒரு போராட்ட வரலாற்றை கொண்ட ஒரு புதினம்னு சொல்லும். ஒரு நாவல், ஆங்கிலத்துல நாவல், ஒரு புதினம். இதுதான் அதுல இருக்கிற உரையாடல்கள்லாம் ஒவ்வொன்றும் விலை மதிப்பிட முடியாத வைர கற்களா தான் நாம் பார்க்கிறோம். வெறும் வார்த்தைகள், சோடனை மிகுந்த சொற்களாக நாம் பார்க்கிறோம். அது நீண்ட காலமாக அழுத்தப்பட்ட எப்படி வைரம் அது நிலக்கரியா மாறுதோ, மரம் செடி கொடிகள் தான் மக்கி வெப்பத்தாலும் அழுத்தத்தாலும் கரியா மாறி, அது மாதிரி நீண்ட காலமாக வலி, காயம், துயரம், துன்பம் இதை தூக்கி சுமந்து வந்த மக்களினுடைய அந்த வலியின் மொழிதான் இந்த படத்தில் இருக்கிற உரையாடலா நாம் பார்க்கிறோம். அது ஒவ்வொன்றுமே ஒரு தத்துவமா விழுந்திருக்கு. அது வருங்கால பிள்ளைகளுக்கு எல்லாமே ஒரு கோட்பாடு. ஆகச்சிறந்த தத்துவத்தை இன்னொரு தலைமுறைக்கு ஒடுக்கப்பட்டு, ஆழ்தளத்தில் அழித்து வைக்கப்பட்டு, வீழ்த்தப்பட்ட ஒவ்வொரு இன மக்களுக்குமான ஒரு படிப்பினையாதான், ஒரு பாடமாக தான் இந்த குறிப்பாக இந்த தலைமுறையில் தமிழ் தேசிய இன பிள்ளைகள் நாங்கள் அனுபவிக்கிற துயர துன்பங்களை, கொடுமைகளை வெளிப்படையாகவும் நேரடியாகவும் மறைமுகமாக எப்படி பார்த்தாலும் எங்க தாத்தா கலிய பெருமாள் அவர்களுடைய போராட்ட வரலாறு தான். வாத்தியார் கலிய பெருமாள் வாத்தியாரா வர்றாரு. அவருடைய முடிவு இது இல்லை. அது தம்பி அவர் திரைக்கதைக்காக, திரைப்படத்திற்காக, அது படைப்புக்காக அதை விட்டு வச்சிருக்கிறார்.